ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஒரு இயற்கையான முறையில் ஃபேஷியல் க்ரீம் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கும், ஒரு டம்ளரில் பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன். பச்சரிசி, அதுக்கப்புறமேட்டு ஒரு பீட்ரூட்டு, அப்புறம் ஒரு தக்காளி. இந்த 3 பொருள் தான் வச்சு நம்ம ஒரு ஃபேஷியல் க்ரீம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பச்சரிசியை கழுவி நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறணும். நல்லா ஊற வச்சுட்டு ஊற வச்சிடணும். 2 மணி நேரம் இதை ஊற வச்சிட்டோமா, இதை ஊற வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து இந்த பீட்ரூட்டை நல்லா தோல் சீவிக்கங்க. நல்லா தோல் சீவிக்கணும். நல்லா சீவியாச்சு. இந்த பீட்ரூட்டை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியே கட் பண்ணி பொடுசாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சோம் இல்லையா, அந்த பச்சரிசியை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டோம். இதை அரைச்சதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறணும். அடுத்து இந்த பீட்ரூட் வெட்டி வச்சோம் இல்லையா, அந்த வெட்டி வச்ச பீட்ரூட்டை நம்ம அரைச்சிக்கலாம். இந்த பீட்ரூட்டை அரைச்சி வச்சு இந்த பீட்ரூட்டை நம்ம சாறு எடுத்துக்கலாம். வடிகட்டி சாறு எடுத்துக்கிறோம். இந்த பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு நல்ல அடிக்கனமான சட்டியில் இதை ஊற்றிடணும். அரிசி மாவு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை வடிகட்டி வச்சுருக்குறோம் அரைச்சி. அடுப்பை ஆன் பண்ணி வச்சு நல்லா இந்த மாதிரியே விடாமல் கிண்டுங்க. இதை நல்லா கட்டிப்படாமல் நல்லா கிண்டுங்க. நல்லா இந்த மாதிரியே கிண்டி இந்த ஜூஸை நம்ம ஊற்றி விடணும். இந்த மாதிரியே நல்லா கிண்டிகிட்டே வரணும், அடிப்பிடிக்காமல். நல்லா கட்டி படாமல் நம்ம கிண்டிக்கிட்டே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த இருக்குது கிண்டி இறக்கி வச்சாச்சு. இந்த ஃபேஷியல் க்ரீமை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம். இந்த 2 ஸ்பூனை எடுத்து நம்ம தக்காளி சாறை நம்ம அரைச்சி வச்சு வடிகட்டி வச்சுருக்குறோம். இந்த தக்காளி சாத்தை நம்ம இப்படி ஊற்றிக்கலாம். நல்லா தக்காளி ஜூஸ் ஊற்றி என்ன பண்ணணுன்னா நல்லா இந்த மாதிரியா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டு கலக்கிட்டோம். நல்லா கலக்கிட்டு இதை நம்ம மூஞ்சியில் அப்ளை பண்ணலாம். எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு நல்லா கருப்பாக பிளாக்காக இருக்குதோ, இந்த சூரிய ஒளிலாம் பட்டு நம்ம மூஞ்சி இதெல்லாம் கருத்து போயிடும், கருப்பாக இருக்கும், அந்த இதுக்கெலாம் நம்ம நல்லா தடவணும்டாக்க நல்ல ஒரு இது கொடுக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் தடவணும். இப்போ நான் உங்களுக்கு கைக்கு தான் தடவி காட்டுறேன். உடனே ரிசல்ட் கிடச்சிரும். நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். தடவும் போதே நம்மளுக்கு தெரியும் இதில் மாற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் போட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி போட்டு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் குளிக்கிறதா இருந்தாலும் ஃபேஸில் உடம்புல எல்லாத்துலேயுமே நம்ம அப்ளை பண்ணலாம். இது பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்லாம் கிடையாது. இது ஆண்களும் பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் ஆகாது. ஒரு இயற்கையான ஒரு மருந்து தான் இது. உடனடியாக ஒரு ரிசல்ட், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் காசு கொடுத்து வாங்கி எதுவும் மிச்சம் இருக்கிறத இந்த மாதிரியே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அப்பப்போ நம்ம தடவும் போது மட்டும்தான்
தக்காளி ஜூஸ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த அரிசி மாவு வடிகட்டினதும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மூஞ்சி வந்து நல்லா பொலிவாக இருக்கும், நல்லா வெள்ளேன்னு ஆகிடுவீங்க, சூப்பராக ஆகிடுவீங்க. நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.